சொல்லெடுத்து வந்தேன் சொல்லெடுத்து வந்தேன் சூரியனின் தம்பிகளே செல்லெடுத்து உள்ளே வையுங்கள். சொல்லெடுத்து வந்தேன் சூரியனின் தம்பிகளே, அண்ணே உங்களோட பச்சை சட்டை, செல்லெடுத்து உள்ளே வையுங்கள். திங்கள் என்று சொல்கிறேன், திங்கள் என்று சொல்கிறேன், செவ்வாய் நல்ல செய்தி வரும், வெள்ளி முளைக்கும். திங்கள் என்று சொல்கிறேன், செவ்வாய் நல்ல செய்தி வரும், வெள்ளி முளைக்கும், சனி விலகி இருக்கும், ஞாயிறு உதிக்கும். சனி விலகி இருக்கும், ஞாயிறு உதிக்கும், நன்மை நடக்கும். உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். உள்ளூர் பூசாரி கருணாநிதி வணக்கம். தட்டேந்தும் பூசாரியா, தட்டேந்தும் பூசாரியா, புவி பூசாரியா என்று தவறாக நினைக்காதீர்கள். கை தட்டேந்தும் பூசாரி, நான் தட்டேந்தும் பூசாரி என்று தவறாக நினைக்காதீர்கள். கவித்தலைமை கவிப்பேரரசு இவன் என்ன பூசாரி என்று பார்க்கிறார். எங்கள் அண்ணன் இவன் என்ன பூசாரி என்று பார்க்கிறார். ஆம், பூசாரிதான். தேவாலயத்தையும் சிவன் கைலாயத்தையும், தேவாலயத்தையும் சிவன் கைலாயத்தையும் பூகோளம் மசூதியையும் ஒன்றாக நினைத்து பார்க்கும் அறிவாலயத்தின் தென்னை செற்கு பூசாரி நான். அனைவரையும் பணிவோடு வணங்குகிறேன். காசுக்காக கூடுகின்ற கூட்டம் அல்ல எங்கள் ஐயா, மாசுக்காக கூடுகின்ற மன்றம். இதை வணங்குகிறேன். விசிலடித்தவருக்கு தனி வணக்கம் சொல்லி தொடங்குகிறேன். வெற்றி வரும்போது சிலர் விமானத்தில் இருக்கிறார்கள், தோல்வி வரும்போது தியானத்தில் இருக்கிறார்கள். வெற்றி வரும்போது சிலர் விமானத்தில் இருக்கிறார்கள், தோல்வி வரும்போது தியானத்திலே இருக்கிறார்கள். இந்த திமுக காரர்கள் தான் மக்களுடைய பயணத்திலே இருக்கிறார்கள். வெற்றி வரும்போது சிலர் விமானத்தில் இருக்கிறார்கள், தோல்வி வரும்போது சிலர் தியானத்தில் இருக்கிறார்கள். இந்த திமுக காரர்கள் தான் வென்றாலும் தோற்றாலும் மக்களுடைய பயணத்திலே இருக்கிறார்கள். தளபதி என்ற தலைவன் தான் ஒரு தாயின் கவனத்திலே இருக்கின்றார். மாரத்தான் ஒருவர் கல்லூரி மாணவன் போல் இருக்கின்றார். கல்லூரி மாணவனையும் மாரத்தானில் ஜெயிக்கின்றார். முதல் வணக்கம் மாண்புமிகு அமைச்சருக்கு. தரையினிலே ஓடுகின்ற மந்திரிகள் இருக்கலாம், தார் சாலையிலே ஓடுகிற மந்திரிகள் இருக்கலாம், கொட்டு மலையினிலே ஓடுகின்ற மந்திரி நீங்கள் தான். கொட்டு மலையிலே ஓடுகின்ற மந்திரி நீங்கள் தான். 152 மாரத்தான் உலக சாதனை நீங்கள் தான். ஜப்பான் நாட்டிலும் ஓடுகிறாய், ஜாபர்கான் பேட்டையில் ஓடுகிறாய். ஜப்பான் நாட்டில் ஓடுகிறாய், ஜாபர்கான் பேட்டையில் ஓடுகிறாய். ஓடி முடிச்சு அடுத்த நிமிஷம் நொங்கு வாங்கி குடிக்கிறாய். ஓடி முடிச்சு அடுத்த நிமிஷம் நொங்கு வாங்கி கொடுக்கிறாய், அதை பங்கு போட்டு கொடுக்கிறாய். ஓடி முடிச்சு அடுத்த நிமிஷம் நொங்கு வாங்கி கொடுக்கிறாய், தேடி பிடிச்சு கிணத்தை பார்த்தா அங்கே டைவ் அடிக்கிறாய். ஓடி முடிச்சு அடுத்த நிமிஷம் நொங்கு வாங்கி கொடுக்கிறாய், தேடி பிடிச்சு கிணத்தை பார்த்தா அங்கே டைவ் அடிக்கிறாய். உடன்பிறப்பு காயப்பட்டால் தாயை போல துடிக்கிறாய். உடன்பிறப்பு காயப்பட்டாய் தாயை போல துடிக்கிறாய். முழு சென்னை தெருக்களின் முகவரியையும் சொல்லிக் கொடுக்கிறாய். முழு சென்னை. சில கட்சிகளின் மாவட்டங்கள் அதிர்ஷ்டத்துக்கு இருக்கும். சென்னை தெற்கு மட்டும்தான் மக்களின் அதிர்ஷ்டத்துக்கு இருக்கும். 30 நாள் நிகழ்ச்சினாலும் முழுசா வந்திருக்கும். 30 நாள் நிகழ்ச்சினாலும் முழுசா வந்திருக்கும். இந்த மாதிரி கட்டுப்பாடு எந்த கட்சியில் இருக்கும்? வட்ட செயலாளர் சில கட்சியிலே காற்றாம் முறுக்குதான். வட்ட செயலாளர் சில கட்சிகளிலே வட்ட செயலாளர் சில கட்சிகளிலே காற்றாம் முறுக்குதான். அவை தலைவர் சில கட்சியிலே காற்றாம் செருக்குதான். மந்திரி ஆனாலும் கொஞ்சம் கூட பந்தா இல்லை, எதுக்குதான்? மந்திரி ஆனாலும் கொஞ்சம் கூட பந்தா இல்லை, எதுக்குத்தான்? மாவட்ட ஆனாலும் தொண்டர் போல உழைப்பு உனக்குத்தான். உன்னையெல்லாம் எதிர்த்து அவன் கீழ்ப்பாக்கம் இருக்குதான். உன்னையெல்லாம் எதிர்த்தான்னா அவன் கீழ்ப்பாக்கம் இருக்குதான். ஒரு வரியில் சொல்லு மாசு. எங்க ஐயா மாசு? நீ என்னைக்குமே மாசு. ஏன் தெரியுமா? எங்க ஐயா மாசு, நீ என்னைக்குமே மாசு. ஏன் தெரியுமா? உன்னால் தான் நீங்கியது கொரோனா கால இபாஸ். நன்றி தம்பி. எங்க ஐயா மாசுதான், நீ என்னைக்குமே மாசுதான். ஏன் தெரியுமா? உன்னால் தான் நீங்கியது கொரோனா கால இ பாஸ் தான்.
4 மணிக்கு கண் விழிப்பு, 7:30க்கு நடை ஓட்ட சிறப்பு. 4 மணிக்கு கண் விழிப்பு, 7:30க்கு நடை ஓட்ட சிறப்பு. 4 மணிக்கு கண் விழிப்பு, 4:30க்கு நடை ஓட்ட சிறப்பு. 7 மணிக்கு மக்கள் சந்திப்பு, 8 மணிக்கு மறு சந்திப்பு. பகல் 10 மணிக்கு பரபரப்பு, பகலெல்லாம் விறுவிறுப்பு. 12 மணிக்கு படுக்கை விரிப்பு. அந்த 4 மணி தூக்கத்திலும் நாட்டு மக்கள் நினைப்பு. அந்த 4 மணி தூக்கத்திலும் நாட்டு மக்கள் நினைப்பு. அண்ணன் கவி பேரரசு, ஆஹா என் தலைவா, வீரமுத்து வெற்றிமுத்து, வீரமுத்து வெற்றிமுத்து, விண்முத்து வேல்முத்து, மணிமுத்து மாரிமுத்து, மதுரமுத்து தங்கமுத்து. வீரமுத்து வெற்றிமுத்து, விண்முத்து வேல்முத்து, மணிமுத்து மாரிமுத்து, மதுரமுத்து தங்கமுத்து, இன்னாசி முத்து, இசக்கி முத்து, செல்லமுத்து, தோட்டின் முத்து, தொங்கட்டான் முத்து, மூக்குத்தி முத்து என அத்தனை முத்து இருக்கலாம். மூக்குத்தி முத்தல்ல, முத்தமிழின் மூக்காகவே இருக்கும் முத்து. மூக்காகவே இருக்கும். இந்த கவிதை முடியல. முத்தமிழின் மூக்காகவே இருக்கும் முத்து, எங்கள் மூக்காவுக்கு பிடித்த முத்து, முத்தமிழின் கெத்து அண்ணன் வைரமுத்து. சாதாரண கவிஞனா நீ சாதாரண கவிஞனா நீ? ஒரு வார்த்தை நம் கலைஞர் பேசினாலே இல்லையா, ஒரு வார்த்தை நம் கலைஞர் பேசினாலே பெருமை என்பார். உதயசூரியன் கலைஞரோடு அதிகமாய் பேசிய ஒரே கவிஞர் நீதானே. இன்னும் பலத்த கரவொலி கொடுங்கள். எவ்வளவு பெரிய விஷயம். 2 வரி கலைஞர் வாழ்த்து, 2 வரி கலைஞர் வாழ்த்து, 2 வரி கலைஞர் வாழ்த்து இந்திய விருது என்பார். கலைஞரிடம் பல 100 பக்கங்கள் பாராட்டு பெற்ற கவிஞர் நீ. அண்ணனே, நிருபர்கள் உன்னை கேட்டார்கள், ஒரு சந்திரன் முதல்வராக இருக்கும்போது சந்திரன் பிடிக்குமா, உங்களுக்கு சூரியன் பிடிக்குமா என்று உங்களை கேட்டார்கள். அண்ணன் சொன்னார், இதுக்குத்தான் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். அண்ணன் சொன்னார், ஒற்றை சூரியன் கலைஞரே என் ஒரே ஆசான் என்ற வெற்றி தலைவனே உன் வீரத்தை வணங்குகிறேன். முதல்வர் சந்திரன் இருக்கும்போது கோடம்பாக்கத்திலே உலக மகா கவிஞர் உங்களை 2 வரி எழுதினார். கோடம்பாக்கத்தில் டெஸ்டுபுரத்தில் நீ கோலோச்சியது பெருமையா? கோடம்பாக்கத்திலே டெஸ்டுபுரத்திலே நீ கோலோச்சியது பெருமையா? கோபாலபுரத்திற்கு நீ டெஸ்டுபுரமாக இருந்ததே பெருமை. குடியரசு விருதுகளை 7 முறை பிடித்தவன் நீ, குத்துப்பாட்டு பாடினாலும் குறுந்தகை போல் வடித்தவன். குடியரசு விருதுகளை 7 முறை பிடித்தவன், நீ குத்துப்பாட்டு எழுதினாலும் குறுந்தகை போல் வடித்தவன். கோபாலபுரத்திலே தமிழ் பாடம் படித்தவன். ஆகவேதான் எங்கள் கூட்டத்துக்கு பிடித்தவன். அண்ணனே, மிச்சத்தை வீட்டில் வந்து பாடுகிறேன். மோடியை, நேரிய மோடியை வணங்குங்கள், நேரிய மோடியை பாராட்டுங்கள், நேரிய மோடியை போற்றுங்கள். ஏன் தெரியுமா? வீரிய வழிபாடு நடத்துகிறார், வீரிய வழிபாடு நடத்துகிறார். என்ன வழிபாடு? நேரிய மோடியை தமிழ் எழுத்துக்கு பாராட்டுங்கள். வீரிய வழிபாடு நடத்துகிறார், அதுவும் சூரிய வழிபாடு நடத்துகிறார், சூரிய வழிபாடு நடத்துகிறார். மோடி மறைவாக ஒன்று சொல்கிறார், திராவிட நாட்டையும் மட்டுமல்ல வடநாட்டையும் திராவிட நாட்டையும் காப்பாற்ற ஒரே தலைவனால் முடியும், அது தளபதியால் தான் முடியும் என்று மறைவாக சொல்லியதால் மோடியை பாராட்டுங்கள். அவர் குமரி கடையிலே கும்பிட்டு சொல்லிவிட்டார், நான் சொல்ல போகும் பெருமை பீகாரில் கூட இல்லையே, நான் சொல்ல போகும் பெருமை பீகாரில் கூட இல்லையே, 40க்கு 40 நமது வெற்றி இல்லையே, பீகாரில் கூட இல்லையே, 40க்கு 40 நமது வெற்றி இல்லையே, நமது தலைவர் தளபதிக்கு நிகர் யாருமே இல்லையே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஒப்புமை சொல்ல யார் இணை? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஒப்புமை சொல்ல யார் இணை? சித்தரஞ்சன் சாலை தெருமுனை நாளை மத்திய அரசின் அரியணை. சங்கிகளே தோக்கும் உங்கள் சதியப்பா, சங்கிகளே தோக்கும் உங்கள் சதியப்பா, கருஞ்சட்டை புகழ் பாடும் கங்கை நதியப்பா, காரணம் கலைஞர் பெற்ற தளபதியப்பா. சங்கிகளே தோக்கும் உங்கள் சதியப்பா, கருஞ்சட்டை புகழ் பாடும் கங்கை நதியப்பா, காரணம் கலைஞர் என்ற தளபதியப்பா. இனி நடக்காது உங்கள் சதியப்பா, காரணம் 50 ஆண்டுகள் உதயநிதியப்பா. இனி 50 ஆண்டுகள் உதயநிதியப்பா. முத்தமிழ் அறிஞரே டாக்டர் கலைஞரின் உடன்பிறப்பின் உயிர் நாடி,
தலைவரே உன் வெள்ளை வேட்டி, பெரியாரின் வெண்தாடி, கலைஞர் என்ற பேர் புரட்சிகளின் முன்னோடி. நாளை இந்தியாவை படைப்பதிலே டாக்டர் தளபதி தான் கில்லாடி. அண்ணனே எடப்பாடி, நீ சேலத்திலே இருந்திரு வாய்மூடி. அண்ணன் எடப்பாடி, நீ சேலத்திலே இருந்திரு வாய்மூடி. நான் ஒரு நந்தனம் கல்லூரி பேராசிரியர். 2 வரியில் விடை. தாமரைக்கும் சூரியனுக்கும் வித்தியாசம் கூறுங்கள். மாதா மாதம் 1000 ரூபாய் சூரியன், மாதா மாதம் 1000 ரூபாய் சூரியன் தான் கொடுக்குமே. தாமரைக்கும் சூரியனுக்கும் வித்தியாசம் கூறுங்கள். மாதா மாதம் 1000 ரூபாய் சூரியன் தான் கொடுக்குமே. தாமரை ஜிஎஸ்டி என்று சொல்லி அதை தட்டி பறிக்குமே. சங்கிகளுக்கும் பராசக்திக்கும் வேறுபாடு கூறுங்கள். சங்கிகளுக்கும் பராசக்திக்கும் வேறுபாடு கூறுங்கள். கோயிலின் நிலையை கூட சங்கிகள் தொடவிடாமல் தடுக்குமே. கோயிலின் நிலையை கூட சங்கிகள் தொடவிடாமல் தடுக்குமே. பராசக்தி அனைவரையும் அர்ச்சகராக்கி சிலையை தொட வைக்குமே. அனைவரையும் அர்ச்சகராக்கி சிலையை தொட வைக்குமே. அவருக்கு லேட்டா புரிஞ்சிருக்கு. வடநாடு தமிழ்நாடு வேறுபாடு கூறுங்கள். வடநாடு தமிழ்நாடு வேறுபாடு கூறுங்கள். வடநாடு பெண்ணிடத்தை அடிமையாக அடிக்குமே. தமிழ்நாட்டு மட்டும்தான் பெண்களை கடவுளாக மதிக்குமே. இந்தியை படித்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்கிறான். இந்தி படித்து பல பேர் இந்த நாட்டில் பானிபூரி விற்கிறார். இந்தியை படித்தால் அங்கத்தை வர்ணிக்கும் அற்புதமான கவிஞர்கள் பா. விஜய், யுகபாரதி, விவேகா, எங்கள் கவி சக்கரவர்த்தி. அங்கத்தை வர்ணிக்கும் அற்புதமான கவிஞர்கள் அரங்கிலே ஒரு நொடியில் முடிக்கிறேன். சங்கத்தில் தமிழ் தந்த கலைஞரின் அங்கத்தை வர்ணிக்க முயற்சிக்கிறேன். நெற்றியின் சுருக்கம் வெற்றி தமிழ் கவிதை படித்த நெற்றியின் சுருக்கம் வெற்றி தமிழ் கவிதை பெற்ற பிரசவ தழும்புகள். கொற்றவன் உதடு, தமிழ் தாயே பால் குடித்து வளர்ந்த இரட்டை மார்பகங்கள். முத்தமிழ் தலைவரின் மூக்கு உலக தமிழர்களின் ஒரே ஒரு சுவாச குழாய். கருப்பு கண்ணாடி தமிழ் தாயே தன்னை அலங்கரித்துக் கொண்ட கண்மை டப்பா. சதை உடல் அல்ல கலைஞர், இந்த உடன்பிறப்புகளின் உயிர்களான உடல். இந்த திமுகவின் சாதனை தினமும் நீ நினை. திமுகவின் சாதனை தினமும் நீ நினை. கோபாலபுரத்துக்கு யார் இணை? கோயிலில் அனைவரும் அர்ச்சனை. திமுகவின் சாதனை தினமும் நீ நினை. கோபாலபுரத்துக்கு யார் இணை? கோயில் அனைவரும் அர்ச்சனை. பாலம் அமைத்தது, சாலை அமைத்தது, ஏழைகளுக்கு எல்லாம் கிடைத்தது. நம்மொழி தமிழை செம்மொழி படைத்தது. தமிழ் மொழி படித்தால் வேலை கிடைத்தது. நாட்டின் திட்டம் எல்லாம் ஹிட்டு, நம்மை காக்கும் 48. நாட்டின் திட்டம் எல்லாம் கிட்டு, நம்மை காக்கும் 48. வீதியிலே மலமல்லும் கைகளுக்கு விடையாக ஒன்று கேட்டு விடை பெறுகிறேன். வீதியிலே மலமல்லும் கைகளுக்கு விடுதலையை தந்தது யார்? மனிதர் மாடாய் பாதையிலே கைரிக்ஷா இழுத்து ஓடும் பாவத்தை ஒழித்தது யார்? தடுக்கப்பட்ட மாதருக்கு சொத்துரிமை தந்தது யார்? மானுடத்தின் பெரும் தலைவன் யார்? பெரியார் அண்ணா போதித்த கருத்துக்களை புத்தளிச்சியாய் சட்டமாக்கி திட்டமாக்கிய ஒரே தலைவன் யார்? ஏர் உழவன் கடன் நீக்கி இன்முகத்தை படைத்ததும், ஏழை பெண்கள் திருமணத்துக்கு 25,000 கொடுத்ததும், இலவச எரிவாயு அடுப்பு தந்து மகிழ்ந்ததும், எல்லோருக்கும் தொலைக்காட்சி பெட்டி தந்து ரசித்ததும், இந்தியாவின் முதல் தலைவன், ஒப்பற்ற தலைவன் டாக்டர் கலைஞர் என்று சொல்லி போய் வருகிறேன், விடை பெறுகிறேன். வணக்கம். சொற்கோவுக்கு வந்தனம் சொல்லி வாழ்த்துரைக்கிறோம். வாழ்க கவிஞரே.